அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவுக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டதிலிருந்து விசில் அடிச்சு ஒரு பக்கம் அவர்களுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் எல்லாரும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற அதே வேளையில், அளவா விசில் அடிங்கப்பா, அளவுக்கு அதிகமா விசில் அடிச்சிடாதீங்க. அதை வச்சு பயங்கரமா உங்களை கார்னர் பண்றதுக்கும், உங்க மீது அவதூறு பரப்புறதுக்கும், அல்லது வந்து நீங்க பெரிய நியூசன்ஸா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வரதுக்கும் ஒரு பெரிய நரேட்டிவ் நடந்துட்டு இருக்குது. அலாட்டா இருங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்பயும் நம்ம சொல்றோம். ரைட்டு. ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா? முந்தா நேத்து அந்த விசில் சின்னம் அறிவிக்கப்படுது. அந்த பர்ட்டிகுலர் டேல அந்த பர்ட்டிகுலர் நியூஸை கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தெருவெங்கும் அவங்க கொண்டாடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குதா? இன்னைக்கும் போயிட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாப்லயும் நின்றுக்கிட்டு அல்லது வந்து தெருவுலாம் நின்றுக்கிட்டு விசில்லாம் அடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அந்த டேல அந்த மொமெண்ட்டுக்கான ஒரு 1 hour 2 hours அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். இந்த நேரத்தில் அங்கே யதார்த்தமாக வந்தார்களோ அல்லது வந்து தெரிஞ்சே வந்தார்களோ நமக்கு தெரியாது. ஒரு பெண் வந்து ஒரு வீடியோ போட்டு நியூசன்ஸ் பண்ணுறாங்க, கலவரம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டு அது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் அந்த வீடியோ எடுத்து போட்டு அட்டகாசம் அப்படின்ற மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, நியூசன்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் கூட செய்தி கொண்டு போனாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தாவேகாவை சார்ந்தவர்கள்லாம் அது யார் என்னன்னு பார்க்கும்போது அந்த பெண் வந்து ஒரு திமுக ஆதரவாளர், கடுமையாக விஜயை எதிர்க்கக்கூடியவர். அது போக பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் கூட திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான். இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டு நடிப்பாங்கல்ல மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து இமிட்டேட் பண்ணி நடிக்கக்கூடிய அந்த ஒரு தம்பி இருக்காப்புல. அந்த தம்பியுடைய துணைவியார் தான் இவங்க, இந்த பெண் அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு செய்திகள், நக்கீரன் ப்ராடக்ட் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட்டு. இதை அடுத்து அது என்னவா மாறுது அப்படின்னா, எங்களை தனிப்பட்ட முறையில் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா கும்பல் இங்கே பெண் என்கிற காரணத்தினால மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்துகிறாங்க, இவங்க வந்து ரொம்ப மோசமான அப்யூசர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க இப்போ அந்த ஒரு ஸ்டாண்டை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தம்பியும் அதே மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு, அவர்களுடைய கணவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல, தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது. அவரும் அந்த ஸ்டாண்ட் எடுத்து தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்கணும்? இது நியாயமா? அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து நியாயமா? உண்மையிலேயே வந்து இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை தாவேகா நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இது வந்து தாவேகா தோழர்கள் ஒரு மைண்டில் போட்டு வைங்க, இது உங்களுக்கு பயன்படலாம் இந்த தகவல் அப்படின்றதுக்காக நான் சொல்லிடுறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். வழக்கமாக நம்ம சேனலில் வந்து நம்ம கிளாரிஃபிகேஷன் அதிகமாக கொடுக்க மாட்டோம். யார் நம்மளை பற்றி எப்படி நினைக்கிறாங்களோ என்ன, ஒரு வீடியோவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்பாங்க. சரி, என்ன ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனாலும் கூட வழக்கமாக இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. என்னென்னா, இப்போ திமுகவுக்கு எதிராக உருவாகக்கூடிய ஒரு அணியை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கே என்டிஏ பற்றி பேசுகிறேன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து தாவேகா தோழர்கள் வந்து அவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்டை வெளிப்படுத்துவாங்க. அதே போல் தாவேகா பற்றி நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல செய்தியை பேசுகிறோம் அப்படின்னா மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் வந்து அவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்டை வெளிப்படுத்துவாங்க. எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஓகே அந்த லவ் அண்ட் பொசிட்டிவ்னஸ் எனக்கு புரியுது, எங்களை பற்றி மட்டும்தான் பேசணும், எங்களுக்காக பற்றி மட்டும்தான் தம்பி நீ பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பு தான் அது காரணம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலுமே கூட என்னுடைய பார்வை என்னவா இருக்குதுன்னா, இப்போ திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சியை பார்த்தாச்சு, ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய அத்தனை நண்பர்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் நானும். அப்படின்னும் போது அதுக்கு எதிராக அணியை அமைக்கிறதுக்கோ அல்லது வெற்றி வியூகம் அமைக்கிறதுக்கோ யார் என்ன மாதிரியான நகர்வுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு நாள் ஏடிஎம்கே என்டிஏ பற்றி இருக்கலாம், ஒரு நாள் வந்து டிவிகே பற்றி இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு பயங்கரமான அலையன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டாங்க, பர்செப்ஷன் வைஸ் பயங்கர வெயிட்டாக தெரியுறாங்கன்னு ஒரு செய்தியை பகிர்றோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ டிவிகே இருக்குது, இப்போ காங்கிரஸ் வந்து டிவிகே கூட வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விளையாட்டு பண்ணிட்டு இருக்குது. ஒருவேளை நிஜமாவே காங்கிரஸ் வந்து டிவிகே கூட வந்துடுது, காங்கிரஸோடைய பின்தொடர்ந்து அப்படியே விசிக, ஏன்னா அங்கே ஏகப்பட்ட குழப்பம் போயிட்டு இருக்குது திமுக கூட்டணியில். அப்போ விசிக கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே டிவிகேவோட அணி வகுக்கிறாங்க அப்படின்னா பர்செப்ஷன் வைஸ் அவங்க ஒரு வெயிட்டான ஒரு அணியாக மாறிடுறாங்க. அப்போ வழக்கமாக விஜய் அவர்கள் சொல்லுவார்ல, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று திமுக இன்னொன்று தாவேகான்ட்டு, அது அப்படியே மாறிடும். ஒன்று அதிமுக என்டிஏ, இன்னொன்று தாவேகா அவர்களுடைய கூட்டணி, இந்த 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, திமுக 3வது இடத்துக்கு அப்படின்ற மாதிரி பர்செப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த சாமர்த்தியத்தை அந்த நகர்வுகளை அவங்க பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்கன்னா அதையும் நம்ம பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல தான் போகிறோம். அதனால் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த மெச்சூரிட்டியோட நம்மளை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி பேசும்போது ஏன் இப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு இருக்கும். ரைட். இப்போ நான் சொல்லணும்னு, இது வந்து எனக்கு ஒரு வாரமாகவே நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த தகவல், இருந்தாலும் வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால் இந்த நேரத்தில் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ கடந்த மாதம் முழுக்க மிக கடினமான காலகட்டமாக தாவேகாவுக்கு இருந்தது. கடந்த மாதம் கூட சொல்ல முடியாது, இந்த மாதம் இன்னும் முடியல இல்லையா, அந்த மாதம். அப்போ ஜனவரி முழுக்கவே ரொம்ப கடினமான காலகட்டம். ஜனநாயகன் இஷ்யூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐயில் அது நெருக்கடி இது நெருக்கடி, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, ஜானோ ஆரோக்கியசாமியை தூக்கி திகாரில் வைக்க போகிறாங்க,
அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்குது இல்லையா. நான் வந்து ட்விட்டரில் சொல்லியிருந்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது விஜய் அவர்களை குறிவைத்து தற்போது டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிற நகர்வுகள், இந்த ஜனநாயகன் பிரச்சனை, அரசியல் ரீதியாக அவர்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண விடாம அவங்கள இழுத்து அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வந்து ரொம்ப நாளாவே இதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. அது வந்து குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றதை விட லாபிஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுல ரவீந்திரன் துரைசாமியும் ஒருவர். சமூக ஊடகங்களில் கூட சில பேர் போஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்த செய்தி அதுதான். அதுல ரவீந்திரன் துரைசாமியும் ஒருவர். அவர் தான் அதுக்கு தலைமைன்னு நான் சொல்லலை. அப்படி ஒரு டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம் தான் இதை பயங்கரமாக டெல்லியில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டெல்லி கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் டெல்லியில் வந்து வேண்டப்பட்ட ஆட்கள் அல்லது வந்து முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்களே, அது மூலமாக இதை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். ஜனநாயகன் பிரச்சனையிலையும் அவங்க தான். என்னன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2029 விஜய் ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிட்டாருன்னா, அதாவது சவுத் இந்தியா ஃபுல்லாக, அதாவது காங்கிரஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரியான அலைன்ஸ் தானே கிரியேட் ஆகி அது ரொம்ப பெருசாக போய் சவுத் இந்தியா ஃபுல்லாக அதனுடைய அலை மாதிரி உருவாகி அவங்க கேப்சர் பண்ணுற மாதிரியான ஒரு நிலை வந்துருமா. அப்போது விஜய் வந்து ஒரு வளரும் பாம்பு, இப்போயே விஜயை வந்து நசுக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடிய ஒரு லாபியிஸ்ட் கூட்டம் இருக்குது. அது வந்து போத் திரைத்துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி விஜயை பயங்கரமாக பின்னோக்கி இழுக்கணும் அப்படின்றதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் இப்போ ஒரு லாபியிஸ்ட் டீம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு பின்னாடி இன்னும் சில செய்திகள்லாம் நமக்கு வருது, கேட்டால் கிருன்னு தலை சுத்துது. என்னன்னா, இப்போ சினிமாவில் விஜயோட இடத்துக்கு அடுத்து சிவகார்த்திகேயன் தான் வரப்போகிறார். எனக்கு தெரிஞ்சு விஜயே பலி ஆகிட்டார் இந்த விஷயத்தில். இந்த கோட்டு படத்தில் துப்பாக்கி கொடுக்குற சீன்லாம் வச்சிருக்கவே தேவையில்லை. ஆனால் சிவகார்த்திகேயன் அந்த இடத்தை குறி வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ முழுக்க முழுக்க அவருடைய திறமையின் மூலமாக, உழைப்பின் மூலமாக, ரசிகர் பலத்தின் மூலமாக மட்டும்தான் அவர் அந்த இடத்துக்கு போக பார்க்குறாரானா இல்லைங்கிறாங்க. நான் சொன்னல ஒரு குரூப்பு, ரவீந்திரன் துரைசாமி அந்த சம்மந்தப்பட்ட குரூப்பு, அவங்க சிவகார்த்திகேயனுக்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். விஜய்க்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலாக ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு ஆலோசகராக அவருக்கு அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டிலையும் சரி டெல்லியிலையும் சரி கான்டாக்டுகள்லாம் உருவாக்கி கொடுத்து அது எல்லா வகையிலுமே அவர் அந்த இடத்த நோக்கி நகர்த்திட்டு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வேலை ஒன்று நடந்துட்டு இருக்குது. இதற்கு திராவிடமும் உடந்தை அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வருது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் காலம் பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க சொல்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவருகிற ஒவ்வொரு படத்தையுமே, அந்த படம் சுமாரான படமாக இருந்தாலும் அல்லது வந்து நல்லா இருக்கிற படமாக இருந்தாலும், ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துன்னு சொல்லி ஒவ்வொரு படத்துக்கும் அது வந்துகிட்டே இருக்கும். அப்போது அவர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறார், அடிக்கடி சந்திக்கக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் கூட நமக்கு தெரியும். அப்போது அவரும் இதை விரும்புகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்தில் வைக்கப்படுகிறது. விஜயை அரசியல் ரீதியாகவும் சரி சினிமா ரீதியாகவும் சரி பின்னோக்கி இழுக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்டில் அல்லது இந்த ஒரு திட்டத்தில் அவரும் விரும்புகிறாரா அப்படிங்கிறது. ஆனால் இன்னொரு தரப்பில் நம்ம விசாரித்து பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேச்சே அவர் அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் உங்கள் பார்வையில் வச்சிடுறேன். காலப்போக்கில் ஒவ்வொரு செயல்களாக நகர்வுகளாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக பார்க்கும்போது மேபி நம்மளால் டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த கோணத்திலையும் தங்களுக்கு எந்த கோணத்திலிருந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தாவேகா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். இது போக விஜய் கூட இருக்கிற 1-2 நபர்களும் இந்த மாதிரியான விஷயங்களில் விஜய் அவர்களுக்கே முதுகில் குத்துகிறவர்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே எல்லா கோணத்திலும் இருந்தும் அவர்கள் இதை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவுரையோ அல்லது வந்து அப்படின்ற ஒரு ஆங்கிள்லையும் பாருங்கன்ட்டோ நலம் விரும்பிகள், விஜய் அவர்களுடைய நலம் விரும்பிகள் நம்ம கூட வந்து இந்த செய்தி எல்லாமே பகிர்ந்துக்கிறாங்க. அதை நான் உங்களிடம் வச்சிடுறேன். சிவகார்த்திகேயன் வெறும் நடிகராக மட்டுமல்லாமல் அவர் அரசியல்வாதியாகவும் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு அரசியல் லாபிஸ்டுகளும் இதற்கு துணையாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு லைன். இதை பார்த்துக்கோங்க, இந்த செய்தியை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த விசில் சின்னம் வந்த உடனே பாருங்க, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அவர் வந்து தமிழ்நாட்டில் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ட்வீட் போட்டார் இல்லையா. அந்த லவ் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவர் அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாருன்னா இப்போ அந்த லவ்வை உடச்சி விடணும்ல, அது செல்வ பெருந்தகை அவர்களுடைய வேலை. அவர் சட்டமன்றத்திலேயே போயிட்டு இந்த விசில் சின்னத்தை பற்றி மறைமுகமாக பேசுகிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு,
அந்த காதலை நான் வந்து 2-3 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு முறிச்சு விடாம விட மாட்டேன், நான் ஐயா ஸ்டாலினை இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க போய் சட்டமன்றத்தில் போயிட்டு அதை பத்தி பேசுறாரு. தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். இப்படி 2 குரூப்பா இருக்குது. ஒன்னு வாக்கப்பட்ட குரூப், இன்னொன்னு வாக்கப்பட்ட குரூப்போட இருக்கிறதுனால காதல் பண்ணிட்டு இருக்கிற நம்முடைய காதல் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற குரூப். என்ன பண்ண போறாங்களோ தெரியல. இல்ல இதுல காங்கிரஸ் இவங்களை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களா, சும்மா ஆசையை காட்டி காட்டி டிராக் பண்ணி 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 கடைசியில தன்னந்தனியாக தாவேக்காவை கார்னர் பண்ணி விட்டுட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆகி திமுக கூட போயிடலான்ற மாதிரியான வேலை பார்க்குறாங்களா? இது எல்லா கோணத்திலையும் தாவேக்கா நண்பர்கள் பார்க்கணும். ரைட்டு. இப்போ இந்த பொண்ணு ஒன்று வீடியோ போட்டாங்க இல்லையா, ஒரு சகோதரி, அதுக்கப்புறம் வந்து அவங்கள பயங்கரமாக இப்போ அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு கண்டன அறிக்கை வேறு விட்டுருக்காங்க. யாரா அது கண்டன அறிக்கை விட்டதுன்னு பார்த்தா மொரட்டு உடன்பிறப்புக்கு, இந்த உடன்பிறப்புகள் சேனல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா திமுகக்காக, அவங்க பத்திரிகையாளர்களுக்கு எதிராக இப்படி ஆபாசமாக நடந்து கொள்கிற இந்த தாவேக்கா கும்பல் அப்படின்ட்டுலாம் சொல்லி, சரி அப்யூசர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க. எல்லா கட்சிகளிலுமே அப்யூசர்ஸ் இருக்காங்க, எல்லா ஐடி விங்கிலும் அப்யூசர்ஸ் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திமுக ஐடி விங்கிலலாம் கொடூரமான அப்யூசர்ஸ் இருக்காங்க. கேவலமா எழுதக்கூடிய பெண்களை மிக கடுமையாக கொச்சைப்படுத்தி எழுதக்கூடிய கும்பல் இருக்குது. தாவேக்கால எழுதக்கூடியவங்க இருக்காங்க, இம்மெச்சூர்டா நிறைய பேர் எழுதுறாங்க. அதை தாவேக்கா நண்பர்களை கூட ஒத்துப்பாங்க. நான் சொல்லுவேன், உங்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வும் அவர் விஜய் அவர்களை மைண்ட்ல வச்சு அவரை பாதிக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு நீங்க செய்யறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இதில் இன்ஃபர்மேட்டிவ் டைரி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், இந்த நேரத்தில் நான் டக்குன்னு பேசும்போது ஞாபகம் வருது. ஒரு நண்பர் ஒருத்தர், எனக்கு நேரடி பழக்கம் கிடையாது, ட்விட்டரில் மியூச்சுவலாக ஃபாலோ பண்ணுறது உண்டு. அவருடைய சேனலில் அவர் பேசக்கூடிய செய்திகளாகட்டும், அரசியல் அவர் எந்த அளவுக்கு ஒன்னொன்னே டீகோட் பண்ண விரும்புகிறாரு, அதை தாண்டி அவர் பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ், அவருடைய மொழி எவ்வளோ தூரம் நாகரிகமாக யாரையும் தாக்காமல் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறார்ல, ஒரு யங்ஸ்டர் அவரும் அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள், அந்த மாதிரியான ஒரு ரூட்டை தாவேக்காவுடைய இளைஞர்கள், தாவேக்காவில் இருக்கக்கூடிய இன்னும் தம்பிகள், 2K கிட்ஸ்லாம் கூட இருப்பீங்க இல்லையா, நீங்களாம் பார்த்து அரசியல் வரும்போது எல்லா ஆங்கிள் இருந்தும் குறை கண்டுபிடிக்க, குற்றம் கண்டுபிடிக்க, இதை வைத்து விஜய் அவர்களை இழிவுபடுத்தன்னு சொல்லி அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த நண்பரையே கூட ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், மைண்டில் தோன்ற ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு சேனல், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்லி டிவிக்கு ரிலேட்டடான நியூஸே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கணும், அதை மட்டுமே பார்க்க விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக நண்பருடைய சேனல் பார்க்கலாம். உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு. இப்போ இவங்களுக்குள்ளே வந்துடலாம். அபியூஸ்ன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இந்த 2 பேரும் இவங்க கப்புள்னு தான் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க அபியூஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி ரைட், நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய சில பதிவுகளை நான் இன்றைக்கி தான் பார்க்க இருந்தது சோஷியல் மீடியாவில், நீங்களாகட்டும் அந்த பெண்ணாகட்டும் பேசுனது, என்னமோ அத்தைன்னு சொல்லிட்டு எதை பேசுகிறீங்களே. அதாவது தாவேக்காவுக்கு ட்விட்டரில் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பெண் சோனியா அருண்குமார் அப்படின்னு சொல்லி, அவங்க நல்லவங்க அல்லது நல்லவங்க இல்லை, அல்லது வந்து அவங்க வந்து அரசியல் ரீதியாக சரியில்லை, இதெல்லாம் விடுங்க. எதுக்கு அவங்கள வந்து தனிப்பட்ட தாக்குதல் அல்லது வந்து ஆபாச தாக்குதல் நீங்கள் பண்ணும்? இந்த அத்தைன்னு சொல்லிட்டு ஆபாச தாக்குதல் பண்ணுறது எதுனா, திமுக ஐடி விங் அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு வேலை, ரொம்ப காலமாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து பொறுப்புள்ள ஊடகவியலாளர்களாச்சே, நீங்கள் வந்து ஒரு பெண், நீங்கள் வந்து இப்போ என்ன அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு பெண் அப்யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் நீங்களே ஒரு அப்யூசராக இருந்திருக்கீங்களே, நீங்களே இன்னொரு சக பெண்ணை அசிங்கப்படுத்தி வச்சுருந்துருக்கீங்களே. ஆம்பளை பையன் முட்டாள், அறிவு இல்லை, அவனுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து பேசும்போது அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் தெரியாமல் பேசுகிறான்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஒரு பொண்ணுக்கு தெரியாதா இன்னொரு பொண்ணை அசிங்கப்படுத்தினா எவ்வளோ வலிக்கும் அப்படின்ட்டு? தெரிஞ்சும் நீங்கள் பேசியிருக்கீங்க. அப்போது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு திமுக ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்ற பெண்களை பண்ண அபியூஸை நீங்கள் ரசிச்சிருக்கீங்க, உள்வாங்கியிருக்கீங்க, அதை நீங்களும் பண்ணியிருக்கீங்க, அதே வார்த்தையை பயன்படுத்தி நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு திடுதிப்புன்னு வந்து என்ன எல்லாரும் காயப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. சரி, தாவேக்கா ஐடி விங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா? இல்லையே. 5 வருஷமா தாவேக்கா வந்து 2024 தான் பொலிட்டிக்கல் வந்து ஆக்டிவாக அவங்க ஆரம்பிக்கிறாங்க. திமுக ஐடி விங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோமே. அவங்களுடைய அபியூஸ்லாம் எங்கே போகிறது? எதை விட்டு வச்சிருக்காங்க அவங்க? யாரை விட்டு வச்சிருக்காங்க? எந்த பெண்ணை, அவங்களுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடிய பேசக்கூடிய எந்த பெண்ணை அவங்க வந்து ஆபாசமாக அசிங்கப்படுத்தாமல் இருந்திருக்கிறாங்க? அக்கா காளியம்மாளாகட்டும், ஷாலின் மரியாலாரன்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களாகட்டும், இல்லை வந்து இந்த சோனியா அருண்குமார், இவங்கெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன்.
சும்மா இன்னும் எத்தனை எத்தனை பெண்கள் வந்து இவர்களால் ஆபாசமாக எழுதப்பட்டு சித்தரிக்கப்பட்டு, ஏன் மறைந்து போன இறந்து போன பெண்களை பற்றிலாம் இவங்க எவ்வளவு தூரம் கேவலமா எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய தலைவருடைய தேசிய தலைவருடைய மனைவி மதிவதனி, அவர்களுடைய பெண் துவாரகா, அவருடைய மகள், அவங்கள பற்றிலாம் கூட ஆபாசமா எழுதின கும்பல்களை நிறைய நம்ம பார்த்துருக்குறோமே. அப்படின்போது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? உங்க பக்கம் நீங்க ஆதரிக்கிற கும்பல் கிட்ட இருக்கிற ஆபாசத்தை பத்தி என்னைக்கு குரல் கொடுப்பீங்க? நீங்க ஒரு பெண்ணாக ஒரு பப்ளிக்கா, நான் ஒரு பப்ளிக் அப்படின்ற ஆங்கிள் தானே அந்த வீடியோ போட்டீங்க. விசில் அடிச்சு நியூசன்ஸ் பண்றாங்க, கலவரத்தை தூண்ட பாக்குறாங்கன்ட்டு. அப்ப நீங்க பப்ளிக்கும் கூட இல்லையா? அப்ப அந்த பப்ளிக் மைண்ட் செட்ல இருந்து திமுக ஐடிவிங்களை பண்ற ஆபாசம் அபியூஸை என்னைக்கு கேள்வி கேட்க போறீங்க? அப்பட்டமான நாடகம். இப்பவும் சொல்றேன், இந்த மாதிரி உங்களை வந்து அபியூஸா எழுதியிருந்தாங்க அல்லது வந்து உங்களை வந்து ஆபாசமா எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதனால் நீங்கள் புண்படவில்லை. ஏன்னா நீங்களே ஒரு அபியூஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்திருக்கீங்க. அப்ப நீங்க புண்படலை, இதை வச்சும் அரசியல் தான் பண்ணணும்னு நீங்க பாக்குறீங்க. எந்த வகையில் இது நியாயம்? அதாவது இந்த மாதிரியான இரட்டை வேடம், பச்சோந்தித்தனமான செயல்பாடு எப்படி எடுபடும்? அதனால முதல்ல உங்களுக்குள்ள நேர்மையை வளர்த்துக்கங்க, அதுக்கப்புறமா அடுத்தவங்களை நீங்க குறை சொல்லுங்க, தப்பா பேசுங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இரட்டை அர்த்தத்தில் பேசி பெண்களை எல்லாம் ஆபாசமாக பேசி தான் ஃபேம் ஆக முடியும். நம்ம வந்து ஊடகத்திலேயோ அல்லது ஒரு யங்ஸ்டராக இருந்து ஒரு டிஜிட்டல் மீடியாவில் யூடியூப் சேனலில் வளர முடியும், இன்ஸ்டாவில் வளர முடியும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நாகரீகமாக பேசியும் ரொம்ப ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணலாம், ட்ரோல் பண்ணலாம். ஆனால் அது அந்த எல்லை கோடு அப்படிங்கிறத தாண்டாமல் சரியான மீட்டரில் அதை பண்ணியும் அரசியலாக சட்டையராகவோ சரி, சர்க்காசமாகவோ சரி, எல்லா கட்சிகளை பற்றியும் பேசியும் கூட எல்லா தரப்பு ஆதரவு, ஏன் பிடிக்காதவங்களே நம்ம யாரை ட்ரோல் பண்ணுறோமே அவங்களே பார்த்தாங்கன்னா கூட லைட்டாக சிரிச்சுட்டு அதை பெருசாக தனிப்பட்ட வன்மமாக எடுத்துக்காமல் போகிற அளவுக்கு செயல்பட முடியும். பெரிய உதாரணம்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன உதாரணமாக நான் என்ன கூட சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் அப்யூஸ் பண்ணி டைரெக்டாக உருவக்கேலி அல்லது வந்து பெண்களை ஆபாசமாக தாக்குறது அந்த ஏரியாக்குள்ளேயே போனதே கிடையாது. என்னால் என்னோட தெரிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பேன், போவே மாட்டேன். அப்படி இருந்தும் என்னையும் பார்க்கறதுக்கு சில 1000 நண்பர்கள் இருக்காங்க, நேசிக்கிறதுக்கு சில 1000 நண்பர்கள் இருக்காங்க. அப்படின்போது இதெல்லாம் பண்ணாதான் வளர முடியும்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எதுவும் இல்லாமையே நம்ம அறிவை பயன்படுத்தியே நம்ம அதிகமாக தேடி தேடி செய்திகளை சேகரித்து மக்களுக்கு பிடிச்ச மக்கள் மொழியில் இனிமையாக கடத்துறது மூலமாகவும் வளர முடியும், வெற்றி பெற முடியும். அந்த ரூட்டை பிடிங்க. இது ஷார்ட்கட். இது அபியூஸு, ஆபாசம் அல்லது வந்து ட்ரிகர் இஷ்டத்துக்கு ட்ரிகர் பண்ணி அஃபண்ட் பண்ணி அது மூலமாக ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் டெம்பரரி, ரொம்ப நாள் லாங் ரன்னுக்கு ஒர்க் ஆகாது. அதனால் பார்த்துக்கங்க அப்படிங்கிறதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.